exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. ஒத்தர விடாம எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கான். இத படிக்கிறது யாராவது பார்த்தானா நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிருவாம்பா. பாப்பையா, சலி பாப்பையா, ரெடி சார். ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரியா. என்ன சார் இதெல்லாம்? உங்க டேபிள பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டா இருக்குதா? மருந்து, செல்லஸ்கோப்பு, வேப்பல, பச்சை மிளகா, வேறு என்ன டிஸ்பென்சரியா, சந்த கடையா? ஏன் வைத்திய முறையே தனி டைப்டா. நான் இயற்கை வைத்தியம், இங்கிலீஷ் வைத்தியம், நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், மாந்திரீகம், தாந்திரீகம், யாந்திரீகம், ஆயுர்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம் எல்லாம் கலந்துகிற என் வைத்தியம். நீ யாரா என்ன கேட்கறதுக்கு? ஊர் வியாபார வரைக்கும் நான் தான் டாக்டர். டாக்டர் டாக்டர் டாக்டர், இங்க யார் டாக்டர்? இப்ப நான் உள்ள போடா. நீங்க தான் டாக்டர். வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்க சாதாரண டாக்டர் இல்ல, தீராத நோயை தீர்க்கிற டாக்டர். டாக்டர் திலகம், டாக்டர் மேதை. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்படிதான் போன மாசம் அமெரிக்காவில் ஒரு பைத்தியக்காரன் கேஸ். பைத்தியமா? எப்படி குணப்படுத்துறீங்க அதை சொல்லுங்க சார். ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல டாக்டர், ஒரு ரவுடி கிட்ட இருக்கிற பயத்தினால எங்க அப்பா தினம் சாயங்காலம் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கண்ணுல கண்டவங்களெல்லாம் போட்டு உதவதன்னு உதைக்கிறாரு. அவரை குணப்படுத்த உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல டாக்டர். என் பாடி தாங்காது, ஏற்கனவே வீக், என்ன விட்டுருங்க. டாக்டர், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது டாக்டர். இல்ல, அமெரிக்கா பைத்தியம்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். உள்ளூர் பைத்தியம்னா எனக்கு ரொம்ப பயம். இப்ப உங்ககிட்ட எப்படி கெஞ்சிரும் பாத்தீங்களா? டாக்டர் டாக்டர், 100 ரூபாய் ஃபீஸ் தரேன். பணத்தை சம்பாதிச்சுடலாம், உயிரை சம்பாதிக்க முடியுமா? டாக்டர், 200 ரூபாய் தரேன். என் உயிருக்கு அதான் விலையா? டாக்டர், 300 ரூபாய். 300 ரூபாய் ஒரு தரம், 300 ரூபாய் 2 தரம், 300 ரூபாய் 3 தரம். என் உயிரை என்ன ஏலம் போடுறீங்களா? எனக்கு வேண்டாம், விட்ட மணி அடிச்சிருங்க. டாக்டர், உங்களை விட்டா எங்க அப்பாவை காப்பாத்த யாராலையும் முடியாது டாக்டர். அம்மா, நீங்க கதையே தெரியாம வசனத்தை மட்டும் எழுதிக்கிட்டு போறீங்க. இப்போ எல்லாம் வசனம் எழுதுறதுக்கு கதையே தேவையில்லை டாக்டர். என் கதையே வேற. டாக்டர், இது பாருங்க, முடிவா 500 ரூபாய் தர்றேன். வேணும்னா நீங்க வாங்குற உதவியை பொறுத்து அப்பப்ப ரேட்டை இன்க்ரீஸ் பண்றேன். அம்மா, நீங்க டாக்டர் கூப்பிட வந்தீங்களா இல்ல அடியார கூப்பிட வந்தீங்களா? ரெண்டு ஒண்ணுதான் டாக்டர். அடியால உதைக்கு பணம் கேட்பான், டாக்டர் ஊசிக்கு பணம் கேட்பாரு. டாக்டர், நீங்க இந்த இடத்துலதான் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நான் நல்லா யோசனை பண்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு உதைக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டாக்டர், சம்பாதிக்கிறதுக்கு வழியே பாருங்க டாக்டர். நிறைய சம்பாதிப்பேன்னு நினைக்கிறீங்க? ஆமா டாக்டர். சரி, கொடுங்க, ஆடுதாட்டம். உங்க அட்ரஸ் என்ன? ஆமா, நான் வெளியில வாங்குற உதைக்கெல்லாம் கூட நீங்க பணம் கொடுப்பீங்களா? முதல்ல நீங்க எங்க வீட்டுல வந்து வாங்கிக்கங்க. எங்க அப்பாவை குணப்படுத்துங்க டாக்டர். நான் வரேன் டாக்டர். ரஞ்சிவி, ஏன்டா அவசரமா வரும்படியா போன் பண்ண? இன்னைக்கு என்ன தேதி? நான் வாடகை பணம் கொடுக்க வேண்டாமா? வழக்கம் போல உங்ககிட்ட தானே வாங்கி கொடுக்கணும்னு போன் பண்ணேன். ஆனா இப்ப டிஸ்பென்சரி நடத்துறது நீ, மாசம் மாசம் வாடகை கொடுக்கறது நானா? கரெக்ட். இந்த லட்சணத்துல உனக்கு பெரிய பட்டம் டாக்டர். இத பாரு, யார் எந்தெந்த பட்டத்துக்கு லாயக்கே இல்லையோ அதை தான் வச்சுக்கணும். ஏன் அவசரப்படுற? நீ எக்கச்சக்கமான வருமானம், சினிமா, பீச், ஹோட்டல் எல்லாம் ஏன் செலவுதான். உன் மனசு கேட்காது, நீதான் செலவழிக்க போற. எனக்கு என்னமோ இது நாடகமா தெரியல. நாம என்னமோ பொருளையை கிளப்பி விட்டதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ உண்மையாவே லவ் பண்ணிருக்காடி. உனக்கு பைத்தியம் நீ? எனக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு. ஐ எம் சாரி, உங்க அப்பாவுக்கு பைத்தியம். எப்போல இருந்து? நீ பிறந்ததுல இருந்தா? என்னது? ஐ எம் சாரி, உங்க அப்பா பிறந்ததுல இருந்தா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் 7 மணி இருக்கும். ரவுடி ரங்கங்கிறவன் கத்தியும் கையுமா எங்க அப்பாவை தேடி வந்துட்டான். எதுக்கு? ஷேவ் பண்றதுக்கா? ஐயோ, கொலை செய்யறதுக்கு. அதாவது சதக் சதக்குன்னு குத்துறதுக்கு. குத்தினா? எவ்வளவு குத்து குத்தினா? எங்கெல்லாம் குத்தினா? அவனால குத்த முடியுமா? அதுக்குள்ள எங்க அப்பா உஷாராய் எழுந்து ஓடிட்டான். அவன் ஒரு ரவுடியா? கத்தியை யூஸ் பண்ண தெரியாதவன். அந்த காலத்து ரவுடிங்க கொலை செய்யறேன்னு சொன்னா சொன்னபடி செய்து காட்டுவாங்க தெரியுமா? சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. அவன் வந்து மிரட்டினானா, அதுல இருந்து சாயங்காலம் 7 மணி ஆனா போதும், அந்த ரவுடி பயத்தினால எங்க அப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கையில கிடைக்கிறவங்க எல்லாம் போட்டு உதவதேன்னு உதைக்கிறாரு. 8 மணி ஆனா மறுபடியும் சரியாயிடுறாரு. 9 மணி ஆனா தூங்கிடுவாரு. இந்த கேஸ் 7ல இருந்து 8 வரைக்கும் பைத்தியமா? ஆமா, இந்த ரவுடி ரங்க எங்க இருக்கான்ப்பா? அவன் மதுரையில இருக்கான். சார், இத பாருங்க, நீங்க எங்க அப்பா வியாதியை குணப்படுத்த வந்திருக்கீங்கிறது அவருக்கு தெரியவே கூடாது. ஏன்னா எங்க அப்பா தன்னை ஒரு பைத்தியம்னே ஒத்துக்க மாட்டாரு. எந்த பைத்தியம் ஒத்துக்கும்? நான் ஒத்துப்பனா? ஒத்துக்க மாட்டீங்க? நீங்க ஒத்துப்பீங்களா? நான் மட்டும் ஒத்துக்கோனா? என்னங்க நீங்க? எங்க அப்பா வந்துட்டாரு. அப்பா, அப்பா, எங்க அப்பா. யார் இது பலகீனமா நோயாளி மாதிரி நிக்கிறாரு? இல்லப்பா, அவர் டாக்டர். டாக்டரா?
அப்படின்னு ஒரு போர்டு எழுதி கழுத்துல தொங்க விட்டு சொல்லு. இல்லன்னா எவனாவது பார்த்தா சீக்காளி நினைச்சு ஜெனரல் ஹாஸ்பிடல்ல தள்ளிடுவான். ஐயோ பாவம், பைத்தியம் பைத்தியம். யாரா பைத்தியம்? நான் தான். அதானே கேட்டேன், நீதான் பைத்தியமா இருக்கணும். பைத்தியம் எல்லாம் என் வீட்டுக்கு ஏன் வந்துட்டே? ஒண்ணு இல்ல சார், உங்க மகளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக வருது. வைத்தியமா? இப்ப என்ன ஆச்சுப்பா? ஒண்ணு இல்ல. வைத்தியம் சொல்றீங்க? பேசாம இருக்கணும். என்ன இது? அப்பா அப்பப்பா 2 வருஷமாவே எனக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி வருதுப்பா. 2 years ஆவா? ஆமாப்பா. சீக்கிரமா என் மகளை டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். லேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல லேட் பண்ணல சார். உங்களை மாதிரி நல்ல மனசு ஊர்ல இருக்கிற அப்பனுக்கெல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சார். நீ என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு இல்ல, அழட்டி கூடாது. சார் டிஃபன் ரெடி. சரி எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேல எடுத்து வைடா. டாக்டர் வாங்க டிபன் சாப்பிடுவோம். என்ன டிபன் போட்டுக்கலாம்னு தெரியல. பஜ்ஜா இருக்கும் இல்லன்னா சொஜ்ஜா இருக்கும். வாங்க. எந்திரிங்க. வாங்க டாக்டர். ஐயோ 7 அடிக்க இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. ஐயோ பாவம், யாரு பெத்த பிள்ளையோ இந்த டாக்டர். நான் படாத பாடுபட போறாரு. இயற்கையை வைத்தியத்தை இருக்கிறானாமே, யார் அவன்? அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசுறேன், பல்ல உடைச்சுடுவேன். மரியாதையா பேசு. மரியாதை சோமாரி. டாப் கைட்ரவன் ஜாகிரதை. நீ மரியாதை இல்லாமலே பேசு, அதான் பெட்டரா இருக்குது. நீங்க யார் சார்? கில்லாடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டுக்கிறியா நீ? தெரியுமே, பெரிய கில்லாடி வச்சு அவரு. நான் தான் அந்த கில்லாடி ரங்க. சார் நீங்க தான் கில்லாடி ரங்கா சார். வெரி கிளாட் டு மீட் யூ சார். தேங்க்ஸ். நான் தான் கில்லாடி சிரஞ்சீவி, இல்ல இந்த இயற்கை வைத்திய சிரஞ்சீவி. உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணுமே. உதவியா? நல்ல நிதானமா உட்காருங்க. என்னடா உதவி சோமாரி? என் பேரு சிரஞ்சீவி. இது நீங்க சோமாரின்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நான் சோமாரி சிரஞ்சீவி தான். பக்கத்துல வரலாமா? ஒரு சின்ன உதவி ஆகணுமே சார். எவனாவது பிளேடால கீசணுமா? சொல்லு, ஒரே கீஸ். இது கீஸ் இல்ல, கேஸ். முதல்ல பிளேடால கீசுமா, இப்ப தஞ்சால வருமா கேஸ்? அது இல்லம்மா, இது பிளேடு கேஸ் இல்லம்மா. இது ஒரு நோயாளியை நாம குணப்படுத்தணும், அதுக்குதான் உன் உதவி தேவை. அந்த தீர்த்து கட்டணுமா? சொல்லு, ஒரே கீஸ். இந்த கீசுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஆமா, இந்த நித்யானந்தம் ஒரு ஆளை கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீ கத்தியால குத்து பண்ணியே, நினைவு இருக்கா உனக்கு? நித்யானந்தம் அந்த ஆள் படா சோமாரியாச்சே. ஆமா, படா சோமாரி தான் அவன். அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படிங்கிறான் கைது? தினம் ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா போறோம், நீ அவனை கத்தியால குத்த வர போறன்னு நினைச்சு பயந்து பயந்து கடைசியில பைத்தியமே பிடிச்சிருச்சு பாவம். அடப்போ ஹாஜாரு, அந்த ஆள் அப்பவே பைத்தியம் தான் ஹாஜாரு. இப்ப சோமாரி பைத்தியமா இருக்கான். ஓஹோ, உட்காருங்களா? உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கு. அந்த கிராப்புக்கும் அதுக்கும் போட்டோ போட்டுக்கிறீங்களா? என்ன இதையும் வச்சுக்கோங்க, காலை அப்படி வச்சுக்கோங்க, நல்ல சௌரியமா. வழக்கமா நான் தான் உட்காருது அந்த சேர்ல, நீங்க உட்கார்ந்தா. நான் என்ன செய்யணும் வாத்தியாரு? அது இல்ல வாத்தியாரே, அவருக்கு பயம் தெளிஞ்சு குணமாகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனிமே ஒன்னால அவரை கொலை பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு வரணும். அதுக்கு நீ செத்து போயிட்டா அவருக்கு அந்த தைரியம் வந்துடும். நான் சாவணுமா? என்ன விளையாடுறியா? விளையாடுவா? யார்கிட்ட தான் விளையாடுறதுங்கிற ஒரு முறை கிடையாது எனக்கு. பிளேடால கீசுறவங்கிட்ட நான் விளையாடுவேனா? அதான பார்த்தேன். ஒரு ஆளை விட்டு உன்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன், நீ செத்து போன மாதிரி நடி. அத பார்த்த உடனே அவருக்கு பயம் தெளிஞ்சு பைத்தியம் குணமாயிடும். செத்து போறியா? இவ்வளவுதானா? எனக்கு எம்மா துட்டு தர. எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய். என் ஃபீஸே அவ்வளவுதான், 500 ரூபாய் வச்சுக்கேன். கூட ஒரு பிளேடு கொடுத்துறேன். சரி, 500 ரூபாயா? எடு பணத்தை. இந்த அட்வான்ஸா 100 ரூபாய் தரேன், சாவுக்கு அட்வான்ஸா வச்சுக்க. நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மனித தெய்வம் பா, இல்ல கில்லாடி தெய்வம். எனக்கு ஒரே ஒரு ஆசை கேட்கட்டுமா? என்ன கண்ணு? கேளு கண்ணு. உன் கிராப்ப ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்குறேன். நாம டாக்டர் சோமாரி எப்படி இருக்கிற?
அட பாவி, நீ எங்க இங்க வந்த? ஆஸ்பத்திரியில விசாரிச்சேன், நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. எவன் சோமாரி நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னவன்? அதாவது வெளில போயிருந்தா சொன்னாங்க. தீர விசாரிச்சேன், இங்க இருக்கு தெரிஞ்சது, சக்குன்னு வந்துட்டேன். நீ ஏன் இப்படி சக்குன்னு வந்த? பழையிறது வேற ரூட்ல வாத்தியாரு, சக்குன்னு வந்துட்டேன். நீ சக்குன்னு வந்துட்ட, எனக்கு பக்குல இது. யாராவது பாத்துற போறாங்க, கொஞ்சம் சக்குன்னு இப்படி வாயேன். ஆமா, நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? அத கொஞ்சம் விவரமா புரியும்படியா சொல்ல. என்ன வாத்தியார நீ? மெதுவா பேசு, மெதுவா. மாசம் பென்ஷன் மாதிரி பணம் அனுப்புற பாரு, நம்ம செலவு அது கட்டுப்படி ஆகல. பட்டை ஜிஞ்சர் விலை எல்லாம் என்னமா ஏறி போறது தெரியுமா? அப்ப கிருஷ்ணா சாப்பிடு, இது வந்து ஜிஞ்சர் கடையில ஜிஞ்சர் பீர் சாப்பிடு. அதான் நம்ம கையில கிடையாது. நமக்கு எல்லாம் தனித்தனியா சாப்பிடணும். ஜிஞ்சர் தனி, பீர் தனி. நீ ஜென்டில்மேன் பா. நீ இத பாரு நைனா. யாரு? ஓ, நான் தான் நைனாவா? சரி. ஆமாண்டா, சொல்லத்த கல்றா சோமாரி. ஓ, இப்ப சோமாரியா? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். இத பாரு, எனக்கு மாசம் பென்ஷன் பண்ண அனுப்புற பாரு, அத கொஞ்சம் ஜாஸ்தி படுத்து. இல்லன்னா நான் செத்து போட்டேன்னு சொல்லி அந்த நித்யானந்தத்தை ஏமாத்தி வச்சிருக்கிற பாரு, அந்த கேப் மாதிரி தனத்தை வச்சிடுவேன். சரி, ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. கொள்ளி கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டா இதான் கதி. என்ன சொன்ன? சார், காஃபி ரெடி. வரே வா வாஜாரே. யார் இந்த குட்டி? இந்த டாவ் அடிக்குதா, இங்க ரவுண்ட் அடிக்கிறியா நீ? ஏய், யார் நீ? மரியாதையா பேசு. டாக்டர், யார் இது? விதி, இவன் ரூபத்துல வந்திருக்குது. இவன் தான் என் அண்ணன். அண்ணனா? கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே. ஒரு தாய் வயித்து பிள்ளையா இருந்தா உருவத்துல கொஞ்சமாவது ஒத்துமை இருக்குமே. ஒரே கையில இருக்கு 5 விரல் ஒரே சைஸ் இருக்குதா? இவன் கெட்ட விரல், நான் சுண்டு விரல். இவன் அண்ணன் தான். நிஜமாவே உங்க அண்ணன் தானா? நிச்சயமா எங்க அண்ணன் தான். சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். காபி சாப்பிடுறீங்களா சார்? சாப்பிடு. நீ சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன, அண்ணன் தானே. டாக்டர் சார், உங்க அண்ணன் பேர் என்ன? ஆமா, அண்ணன் பேர் வந்து தர்மராஜன். அத மறக்க கூடாது, தர்மராஜன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. உங்க அப்பா எப்படி? நீ உனக்கு தமிழே சரியா வரலையே. அப்பா சொல்றது தப்பு, நைனான்னு சொல்லணும். நைனா, அது யார வேணாலும் சொல்லலாம். அப்பாவையும் சொல்லலாம், என்னையும் சொல்லலாம். சமயத்துல ஒன்னே சொன்னாலும் சொல்லுவான். உங்க நைனா பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி? அண்ணாடும் கோழி கூவினா போதும், சும்மா சாத்துன்னு சாத்துவாரு. ஆமா, கோழி கூவாம பாத்துக்கணும், இல்லன்னா சாத்துதான். யார சாத்துவாரு? கோழிய. இது அண்ணன் தர்மராஜன் அடிக்கிறான். பட்டைய சாத்துவாரு. பட்டையா? அதாவது சாராயம். ஆமா, சாராயம் தனி, பட்டை தனி. இல்ல, எங்க அப்பா இந்த விபூதி பட்டை சாத்துவாரு. நல்ல பட்டை விபூதி சாத்துவாரு. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும். அப்பா யாரு, நைனா யாரு? ஓஹோ, அத கேக்குறியா நீ? இந்த நைனா பிள்ளைக்கு நைனா, அப்பா பிள்ளைக்கு அப்பா. அதான். ஓஹோ, அப்படியா? இப்படி புரியும்படியா சொல்லணும். என்ன சொல்ற நைனா? நீ பேசாம இருப்பா. ஐயோ, மறுபடியும் அப்பா நைனா. யார் அப்பா, யார் நைனா? ஐயோ, எங்க அப்பா ரவுடியா இருக்கச்சு இவன் பிறந்தான். அவருக்கு ஞானோதயம் வந்தப்புறம் நான் பிறந்தேன். அதான் அப்பா நைனா அப்பா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஏன் பைத்தியம் முடிக்கும் போதா இருந்தா? நான் இருக்கேன். ராதா அப்பா போயிடலாம். இந்த காபி சாப்பிடலப்பா. பேசாம வாப்பா நீ வாப்பா, ப்ளீஸ் வாப்பா. டாக்டர், அப்பா. அந்த வயசு பையன் யாரு? ஏன் நான் தான் வச்சுக்க லேட்டா பண்றீங்க நீ. வயசு பையன் அப்புறம் நீன்றியா? அது எப்படி? என்ன பார்த்தா வயசு பையன் மாதிரி தெரியல உனக்கு? வயசு தான் தெரியுது. நெட்ட காய்க்கிடுவேன். இந்த நக்கெல்லாம் நமக்கு வச்சுக்கா தெரியுமா? நீ தமிழ்லயே பேச மாட்டியா? என்ன சொன்ன? இல்ல பரவாயில்ல, நீ வயசு பையன் இருந்துட்டுப்பா. அதனால என்னப்பா? ஆமா, நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணு யாரு? அதான் வீட்டுல விளையாட்டுறாள், ரவா லட்டு ராதா. ஐயோ, அட பாவி, டேய் ராதா வேடே, அண்ணா நீ ஏன்டா லவ் லவ் பண்ணிட்டு போறான், மத்தியில நீ ஏன் பம்டி அடிக்கிற? நான் அடிக்கிறேன் பம்டி. அந்த நித்யானந்த உன்னை பார்த்தா அந்த பொண்ணை உனக்கு குடிக்கவே மாட்டான், நீ அடிப்ப பம்டி. அது உண்மைதான். அதுக்கும் ரங்காச்சாரி மெத்தல் ஒரு ஐடியா கூட. தம்மோட பம்டி தலையா சும்மா செய் நைனா, சரீர சகாயம் தானே. இத நீ செய்யல, எனக்கு கல்யாணம் ஆவாட்டியும் பரவாயில்ல, உன் குட்டை நான் உடைப்பேன். டாக்டர், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அங்க கொஞ்சம் பம்டி அடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பம்டியா? ஆமா. அப்படின்னா அது தமிழ் வளருது, அதுக்கு நான் என்ன செய்ய? என் துட்டை எடுத்து எங்க அண்ணன் ஏன் கட்டுறீங்க? ஐயோ, அது இல்லைங்க, வந்திருக்கிறது எங்க அண்ணன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. பேசட்டுமே, கல்யாண விஷயம் நல்ல காரியம், அது கண்ணை கட்டிட்டு பேசணுமா? உங்க அண்ணன் முகத்தை நான் பார்க்க கூடாதா? அவர் என்ன சித்தூர் ராணி பத்மினியா? அது இல்லைங்க, இப்ப ராகு காலம். எந்த காலம் இருந்தா எனக்கு என்னையா? எங்க அண்ணனுக்கு ராகு காலம், யமகண்டம் இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை. சம்பந்தி ராகு காலத்துல சந்திக்க கூடாது, சாஸ்திரம் சொல்லுது. அப்படியா? இத முன்னாலேயே சொல்லி இருக்க கூடாதா? டாக்டர், கண்ணை நல்லா இழுத்து கட்டுங்க. எனக்கும் இந்த ராகு காலம் யமகண்டம் இது மேல எல்லாம் ஓவர் நம்பிக்கை. நானும் அப்படிதாங்க, உங்களையும் ராகு காலத்தையும் தான் நம்பியிருக்கேன். நாங்கடா அது சும்மா நீங்க ரெண்டு பேருமே லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. நைனா, நம்ம கனாலத்தை கப்புரு முடி நைனா. நைனாவா? டாக்டர் பம்டின்றாரு, நீங்க நைனான்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களேங்க. அது இல்ல சார், சம்பந்திய தகப்பனாரு சமமா மதிக்கணும், அதனாலதான் மரியாதையா நைனாங்கிறாரு. நைனா, தகப்பன், அப்பன், பம்டி எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏதோ நல்லதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லாவே இருக்கட்டும். இப்போ ராகு காலம் கழிச்சு நம்ம எல்லாம் பேசுவோம். அதாங்க
இந்த வீட்டுல எல்லாம் அறிவு கட்ட பசங்க. இந்த வீடு கழுவுற தேங்காய் நார் பிரஷ் எல்லாம் சோஃபா மேல எடுத்துட்டு வந்து வைப்பானுங்க. அதை மட்டும் வச்சிருக்காங்க, கீழே ஒரு பீப்பாயே வச்சிருக்காங்க. எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. அடி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். ஐசா கில்லாடு வாத்தியார் என்ன அது இருக்கட்டும். உனக்கு இந்த ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்ல? ரொம்ப ஆசை இருக்குது. அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன? இந்த அப்பங்கார இருக்கானே, அவன் பட்டணத்துக்காரனை நம்பவே மாட்டான், பட்டிக்காட்டானதான் நம்புவான். அதனால நீ அசல் பட்டிக்காட்டா மாதிரி காதுல கடுக்கன் தலையில குடிமி அப்படி இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தேன்னா பொண்ணை உனக்கே கொடுத்துருவான். நம்ம ரவா லட்டு ராதாவுக்காக வேஷம் என்ன வாத்தியாரு, மான ரோசத்தையா விட தயார்னா கல்யாணம் பண்ணிக்க. எல்லாம் பெரியவங்க சின்னவங்க இல்லாம காலத்துக்கு மேல போட்டுக்கிறியாப்பா? சரிதாமாங்க சார், நமக்குள்ள மரியாதை. அது சரி. ஆமா, உன் கல்யாண விஷயமா உங்க அண்ணன் வந்து பேச போறான்னு சொன்ன. வருவாரு. அதுல பாருங்க ஒரே ஒரு விஷயங்க, எங்க அண்ணன் கிட்ட நிறைய தொழிலாளிங்க வேலை பண்றாங்க மெட்ராஸ்ல. அவங்க கிட்ட பேசி பேசி இவருக்கும் பாஷை ஒரு மாதிரியா மாறி போயிடுச்சு. பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஒண்ணு இல்ல, நக்குளு நட்டு நைனா பட்டை சோவாரி பம்டி இந்த 6 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க சொல்லிட்டு போறீங்க. நீங்க தானங்க கல்யாணம் மாப்பிள்ள, உங்க அண்ணனை பத்தி எனக்கு நாங்க கவலை. கரெக்ட், நான் கால் எடுத்துட்டேன்ல, நீங்களும் எடுக்கலாமே. ஆமாங்க. டாக்டர் சோமாரி, அசல் நாட்டுப்புறத்த மாதிரி இருக்க. நீதான் அண்ணன்னு சொல்லிருக்கேன், உனக்கு பொண்ணை கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. உன் கல்யாண விஷயமா தான் பேச போறோம். வா. இவர்தான் எங்க அண்ணன். நமஸ்காரம். வணக்கம் வாத்தியாரே. வாத்தியாரா? நான் லேண்ட்லார்டுங்க. நீங்க சொல்லலையா அதெல்லாம்? நமக்கு எல்லாரும் வாத்தியார் தான். நீ வாத்தியாரு, இவரு வாத்தியாரு. நான் உனக்கு வாத்தியாரு, நீ எனக்கு வாத்தியார். என்னங்க அது, யாருக்கு யார் வாத்தியாருன்னே புரியல. ஒண்ணு இல்லைங்க, இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும், உங்ககிட்ட இருந்து அவர் கத்துக்கணும். உலகமே இப்படிதான், எல்லாரும் வாத்தியாரு. ரொம்ப படிச்சிருக்காருங்க அவரு. அப்படிங்களா? ஏங்க இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குதுங்க. கோயில் திருவிழாவில் யாரை பற்றி பார்த்திருக்கீங்களா? இப்பதாங்க கவனம் வந்தது. இப்பதாங்க கவனம் வந்தது. எதையோ நினைப்பு வச்சுக்கிட்டு என்னவோ பேசக்கூடாது தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது. உங்க அண்ணனுக்கு கட்டான குடுமி. நமக்கு இந்த கிராப் தான் பிடிக்கும், ஆனா இது உனக்காவதான். ஐயோ கையில சுருட்டு வர. நீ 1000 தான் சொல்லுங்கன்னு அந்த கவர்னர் பீடிய வாயில வச்சுக்கின்னு ஒரு வலி வலிச்சு தம் அடிக்கிற சுகம் இருக்குது, அது தனி ஜோறு. ஆனா இது உனக்காவதான். இந்த லட்சத்துல பஞ்சகச்சம் வரவா? நமக்கு அந்த லுங்கி கட்டிக்கின்னு முண்டா பாணியன் போட்டுக்கின்னு தலையில மஃப்ளர் சுத்திக்கின்னு அதான் பிடிக்கும். ஆனா இது உனக்காவதான். ஏங்க எல்லாம் எனக்காவதான்றாரு. அவர் உடம்புக்குன்னு ஒண்ணு இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார், என்ன கேட்காதீங்க. நான் பிரதர் சேம் சைட் கோல் போடுற பத்தியா நீ? உல்டா பல்டா வேலை செய்யாத. ஐயோ உல்டா பல்டான்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உல்டா பல்டாலாம் புரியலையா? சத்தியமா தெரியல. இதுக்குதான் சின்ன வயசுலயே காலேஜ்ல படிச்சிருக்கேன்னு சொல்றது. நீங்க 1000 தான் சொல்லுங்க, இவரை உங்க அண்ணன் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. என் தம்பியை ஒத்துப்பாங்களா? உங்களுக்குள்ள எப்படியாவது உல்டா பல்டா ஆயிருங்க. எனக்கு என்னங்க வந்தது? சும்மா லேட் பண்ணாதம்மா. ஐசா பைசான்னு காரியத்தை முடிச்சு கண்ணாலத்துக்கு டேட் வை. ஏங்க இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பூரண சம்மதமா? நாம இப்படி கேட்டுங்கண்ணே, நல்ல சம்மதம்மா. ஆப்ல என்ன வாச்சார? இன்னும் 2 பேரும் இல்லைங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன உறவு ஆகணும்? மாப்பிளதான். பாரியா மாமனாரு, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காத, வடகணக்கு மாதிரி. கண்ணாலத்துக்கு டேட் வை, ஊட்ட காலி பண்ணு, குடும்பம் நடத்தாவல. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. 20ஆம் தேதி அன்னைக்கு நிச்சயதாம்பரம் வச்சுக்கலாம். நீங்க கல்யாணத்துக்கு இருக்கணும், ஏன்னா கூட பிறந்தது. விடுங்க சார், ஏதாவது உளறிக்கிட்டு. ஏண்டா அவர்தான் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ உட்கார்ந்து பேசுறதா? வர போலாம். நீ என்னடா மாமனா கூட பேசிருக்கிற, நீ ஏன் மத்தியில பம்பி வச்சுக்கிற? வரமா என்னங்கடா இது? இவங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் தம்பின்றானுங்க, போடா வாடான்னு பேசிக்கிறானுங்க. என்ன இப்படி பம்பி அடிக்கிறானுங்க? ஐயோ எனக்கு அந்த பாஷை வந்துடுச்சே கடவுளே. புதுசா வாங்கி அதை லாண்டில போட்டு எடுத்துட்டு வரீங்க. தேங்காய் பழம்லாம் என்னமோ குறையுதேன்னு பார்த்தேங்க. உங்க காதுல பூ குறையுது. இந்தாங்க வச்சுங்க. மாமனாருக்கு எப்போ டமாஸ் தான். மாப்பிள என்ன வச்சார? இன்னையா 2 பேருமே இது கொஞ்சம் தாலி கட்டி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருக்கேன். இவரே நம்ம ஊர் ஜல்தரங்க நாயுடைய மூத்த மருமக, வட்டாரத்துக்கே பெரிய மனுஷன். வணக்கம் வாத்தியாரே. நமஸ்காரம். அவர் வாத்தியார் இல்லைங்க, வெண்ணெய் கடை வச்சிருக்காரு. இருக்கட்டுமே, வெண்ணெய் கடை வாத்தியாரு. இப்ப என்ன இப்ப? ஆமா, கல்யாண செலவெல்லாம் யாரு பொறுப்பு? நல்லா கேள்வி கேட்டப்பா. நம்மளும் என்ன இந்த வித்தியாசம் எல்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் செய்துப்போம். ஆளுக்கு பாதிக்கு பாதி. இத பாருங்க, இந்த பாதி மீதி எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. பூரா செலவா மாப்பிள்ளை வீட்டுக்கார தான் சேர்ந்தது. அதானே நம்ம வழக்கம். நாங்களா வைக்கம்? அந்த பைக்கெட் தான் மாத்தி தொலைங்களே. வழக்கமா அப்படி சொல்லுதான் நமக்கு பைக்கம். எங்க உங்க பூர்வீக எது? அப்படி கேள் நைனா. இந்த காசி மோட்டு பீஸ் கை பக்கம் மொட்டை தோட்டம் சுடுகாடா? சோத்து கை பக்கம் டொம்மி குப்பம். என்னங்க இதெல்லாம்? பம்டி அடிக்கிற மாதிரி இல்ல? அதான் நக்கலு. ரொம்ப பேசினா நட்டு கழின்றோம். என்னங்க இதுன்னு கேட்டீங்களா? எப்படி சரமாரியா வருது பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்காதீங்க, விடுங்க. நான் கேட்டது தப்பு தாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எங்க அண்ணன் கிட்ட தொழிலாளிகளா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி பேசி இந்த பயக்கம் வயக்கம் நட்டு நக்கு
சரி விடுங்க. வேதகிரி, இந்த துணியை அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு. மாப்பிள இப்படி வாங்க. மாப்பிள என் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி இத வாங்கிக்கிங்க. என்னங்கடா இது? ஆரம்பத்துல இருந்து உங்க 2 பேருக்குள்ள போட்டியாவே இருக்குது. அவர் மாப்பிள்ளை தானே கால்ல விழுனாரு. நீ மாப்பிள்ளைக்கு அண்ணன், இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுன்னு வடக்கு வடக்குன்னு உளறிய. எவனா மாப்பிள்ளை அண்ணங்காரன்? அண்ணங்காரன் லுச்சாத்தனமா பேசாத. நான் தான கைத மாப்பிள்ளை. நீ கைதியா மாப்பிளையா? எட்டு உதைப்ப. கைதுதான். சுமாரா சோமாரி. ராதாவை கட்டி தரேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்த பாக்குறியா? ரவாலடு ராதாவுக்கு நான் தான தாலி கட்ட போறேன். நமக்குள்ள ஏன் சண்டை? ஒத்துமையா போடுவோம். நான் ராதாவுக்கு தாலி கட்டுறேன், நீ ரவாலட்டுக்கு தாலி கட்டு. டேய், தபாய் சொல்லி நல்லா தபாச்ச இல்ல. உன்னை சும்மா விட போறது இல்ல. இத்தனை நாளா கவுக்குமா அமைக்க வச்சிருந்த ரகசியத்தை டாய் இப்ப ஓடிக்க போறேன். டாய் நித்யானந்தம். நான் தாண்டா ரவுடி ரங்க. நீயா ரவுடி ரங்க சாவல? அட்வான்ஸ் வாங்கிட்டு செத்தான்டா. ஐயா பிச்சோவை பார்த்து திபுதிபுன்னு 5 மைல் ஓடனே ஞாபகம் உனக்கு. அதெல்லாம் அப்படா. என்னடா செய்வ? டாய் உன்னைய ஒதிப்ப உங்க அப்பனைய ஒதிப்ப. லுச்சாதனமா பேசாத. கம்னரா பிளாடால கீசிடுவேன். டார்கெட்ல பம்டியே. கண்ணாடி வர உனக்கு கண்ணாடி மூஞ்சில ஏறிட்டோம். ஐயோ! ஐயோ அடியானே. 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 சார், இருங்க சார். என்ன நீங்க ரவுடி ரங்கம் தான் பெரிய சோமாரி நினைச்சு நீங்க அவனோட பெரிய சோமாரி ஆக்கீங்களா நீங்க? உடுங்க டாக்டர், அவனை விடுறது இல்ல. எதுக்கும் டாக்டர் பேக் கொண்டாங்க பின்னாடி. இல்லையா? சார், இருங்க. கட்டட மேஸ்திரி கடப்பார முருகேசன் இந்த ஊர்ல இருக்க கட்டடம் எல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கிட்டான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா 30 வருஷமா கொத்த வேலை செஞ்சு படிப்படியா முன்னேறி என் மகன் சித்தாள் வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு செங்கலையும் சிமெண்டையும் திருடி சைக்கிள் பின்னால வச்சுக்கிட்டு வந்து பிளாக்ல வித்து அவளை காலேஜ்ல படிக்க வச்சேன். பூசாம தொட்டுடா பாவி மொட்டை மடையா பையா பேசிக்கிட்டே சமாதியை கட்டுறோம். உன்னோட அரசியல்வாதிகளே தேவல. சமாதியை கட்டிட்டு தான் பேசோன்னு பேசுவாங்க. பேசாதரா அயோக்கிய பயல். அனார்கலிக்கு 6 அடி சோறு எழுப்புற மாதிரி உனக்கு இந்த கல்லறையை கட்டி பிடிக்கல. என் பேர் கடப்பார முருகேசல்லடா. எனக்கு சமாதி கட்டுறீங்களா? சும்மா தமாஷுக்கு தானே. நிஜமாவே தான் கட்டி முடிச்சு மொசாக்கே போட போறேன். அப்போ இந்த கல்லறை மீது என் வாழ்க்கை வரலாறை செதுக்கி வைத்து விடுங்கள். வருங்காலத்தில் மக்கள் இந்த கல்லறை மீது சூடம் கொளுத்தி காதல் ஜோதி ஏற்றி கும்பிடுவாங்க. உனக்கெல்லாம் ஒரு வரலாறு. சூட ஏத்தியா கும்பிட போறானுங்க, நெருப்ப வச்சு கொளுத்த போறேன். மாட்டாங்க. சமாதின்னு இருந்தா வந்து கும்பிடுவாங்க. கும்பிட வரவங்க செருப்பை கேட்டு விட பக்கத்திலே ஒரு சின்ன இடம் கட்டிடுங்க. செய்வீங்களா? செருப்போட வந்து கும்பிடட்டும். உனக்கு என்ன தெரியா போகுது? தலைவையடு. தலைவை சரியில்லை, தண்ணி விட்டியா? தண்ணி இல்லப்பா, என் கண்ணீரை விட்டே கரைச்சிருக்கேன். எதை விட்டாலும் சரி, தலைவை சரியா இருக்கணும். அப்பா, என் நெத்திப்பட்ட நீங்களே அடிச்சிடாதீங்கப்பா. அவரை கொண்டு மட்டும் வாழ வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவரை பிறகு என்னால இருக்கவே முடியாதப்பா, இருக்கவே முடியாது. அவர் கல்லறையிலேயே முட்டி முட்டி என் உயிரை விட்டுறேன். ஜப்பு! 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 நீ என்ன முட்டினாலும் சரி, இவனை நான் லேஸ்ல விட போறதா இல்லை. ஒரு பெண்ணின் கண்ணீரை புரிந்து கொள்ள முடியாத கிழம் பிசாசே, உன்னை என்ன செய்கிறேன் பார். அயோக்கிய பயலே, இந்த மாதிரி கரண்டிய எவ்வளவு பிடிச்சிருப்பேன். என்கிட்ட நீ வேலை காட்டுறேன். இப்ப சொல்லு, எங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்றியா, இல்ல சாகரியா, இல்ல உயிரை விடுறியா? அப்பனுக்கு தான் 1000 லெட்டர் எழுதியாச்சு. அவன் தான் உன்னை தண்ணி தொளிச்சு விட்டாங்கடா. எங்க அப்பனையா நீ அவன் இவன்னு பேசுற? அவன் எவ்வளவு பெரிய மனுஷன், அவனை போய் மரியாதை கிட்ட அவன் இவன்னு பேசுறியா நீ? ஒன்னு நீ இதானதான் இப்ப சண்டை போட போறியா? நிஜமான கடப்பாரு. கொஞ்சம் ஓகே பயலே, கடப்பார முருகேசனா என்ன நினைச்ச? அப்பா! அப்பா!
செங்கல் அப்பா இதும் பொண்ணு நான் லவ் பண்ணிட்டேன்னு இந்த கடப்பாறை என்ன உயிரோட வச்சு சமாதி கட்டுதுப்பா. உனக்கு அறிவு இருக்காயா? என் மகனை வச்சு இப்படி சமாதி கட்டுறிய ஊர்ல உன்னை சும்மா விட்டுருவாங்களா? என்னடாய் மொட்டை லவ் பண்ணதான் பண்ண நல்ல இடமா பார்த்து லவ் பண்ணி இருக்காது. போயும் போய் ஒரு குலத்துக்காரன் பொண்ணு லவ் பண்ணா இப்படிதான் உன்னை வச்சு வீடு கட்டுவான். என் பெரிய மொட்டை ஏதாவது பேசினேன் உன்னை தூக்கி போட்டு சமாதி கட்டிடுவேன். என் பொண்ணை தொட்டவன உச்சுரோட டேய் ஜம்பு, கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்த மாதிரி உன்னை இந்த வீட்டுல கொடுத்துட்டு போறேன்டா. நானும் போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆள் என்னடா இழ பண்றான். நீ என்னமோ கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்தேன்ற. இவன் எல்லாம் கிளின்னா கிளிய என்ன சொல்றது? இவன் கிளிதானே கூண்டுல போட்டு அடைச்சு தொங்க விட்டுருவேன். நீ கிளியே பார்த்ததில்ல போல் இருக்கு இந்த மொட்டை கிளிய. சரி மாத்தி சொல்றேன். குருவிய வளர்த்து பெருச்சாளி கையில கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போறோம். நான் என்ன பெருச்சாலியா? நீ பெருச்சாளி இல்லம்மா, பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஊரை விட்டு போகும்போது நல்லதா 4 வார்த்தை ஒரு 2 தத்துவம் சொல்ல வேண்டாமா? அதுக்காக தான் சொல்றேன். நடி அம்மா நளினி, அத்தே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில மறக்கவே மறக்காதம்மா. என்ன அத்தே? ஸ்விட்ச் போட்டா லைட் எரியும், லைட்ட போட்டா ஸ்விட்ச் எரியுமா? எரியவே எரியாதம்மா. இத மட்டும் மறக்கவே மறக்காதம்மா. அடாடாடாடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம் அத்தே. இத்தனை நாளா இதை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. லைட் இருக்கிற வரைக்கும், கரண்ட் இருக்கிற வரைக்கும், சுவிட்ச் இருக்கிற வரைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன் அத்தே, மறக்கவே மாட்டேன். மறக்காதம்மா, மறக்காத. நான் வரட்டுமா? வாங்க மாமா, இப்பதான் வரீங்களா? ஆமா இப்பதான் வரேன். ஜம்பு எங்க? காலேஜ் போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு. சௌக்கியமா இருக்கீங்களா? ஊர்ல அத்தையெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம் தான். நீ ஜம்மு சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்க மாமா. அப்பா இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. திருப்பதிக்கு போகணும். ஏன் மாமா? நீ ஜம்மு சந்தோஷமா இருந்தா திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்க. போய் மொட்டை அடிச்சுக்கணும். கடப்பாரு எங்க? கடப்பாறையா? கொல்ல பக்கம் இருக்கும். ஏன் உங்க அப்பா கொல்ல பக்கத்தை விட்டு வரவே மாட்டானா? எங்க அப்பாவை கேக்குறீங்களா? அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரி அவனு தானே வரட்டான். நான் போய் இந்த சட்டையை கேட்டி போட்டு முகத்தை கழுவிக்கிட்டு வந்துடுறேன். வாங்க மாமா. ஜம்பு ஜம்பு, ஊர்ல இருந்து பெரிய மட்டை வந்திருக்கு. எங்க அப்பனா எதுக்கு வந்ததா? எங்கேயாவது அவருக்கு ஏதோ வேண்டுதலாம். நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தா திருப்பதியில போய் மட்டை அடிச்சுக்கிறதா வேண்டிட்டேன். ஐயா சரியான பைத்தியம் எங்க அப்பா. ஏற்கனவே மொட்டை, இதுல என்ன திருப்பதியில போய் மொட்டை? நளி நளி, நான் கூட ஒண்ணு வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன? நமக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா பழனிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். பயனிலையா? நல்ல குடும்பம். அதான் பல்கலைக்கழகம். சரி புக்கை கொண்டு போய் உள்ள வை. சட்டையை கொண்டு போய் மாட்டேன். எனக்கு காபி கொண்டா. ஓ என்ன இதெல்லாம்? தப்பு இதெல்லாம். யாராவது பாத்திர போறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேனே. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேனே. ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேனே. நான் தான் ஜம்புவுக்கு அப்பே. ஆமா, நீ என் பையன் கிட்ட இப்படி எல்லாம் தான் பண்றியா? அவன் படிப்பு உருப்பிட்டா மாதிரிதான். நான் போய் அவனே அனுப்புறேன். ஜம்பு, ஜம்பு பேசாதீங்க. உங்களை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சதே தப்பு. என்னடா சொல்ற? என்ன புரியாத மாதிரி பேசுறீங்க? தலைக்கு மேலதான் ஒண்ணுமில்ல, தலைக்கு உள்ளேயுமா ஒண்ணுமில்ல. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? இதேதான் நளினிகிட்டே சொல்லிட்டு இருந்தீங்களா? வெளியே சொல்ல வேண்டியதை சொன்னீங்களா? அவ எங்கடா இல்ல சொல்ல விட்டா அறிவு கெட்டவன. அங்க நடந்ததை பார்த்துட்டு என்னைய தப்பா நினைச்சுட்டு பேசுறியா? பல்ல உடைச்சிருவேன். போய் அவளை சமாதானப்படுத்து. ஆமா எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்குதான் ஒண்ணும் கிடையாது. நீயே போய் சமாதானப்படுத்து. என் தலையை எழுத்து. ஜம்பு ஜம்பு, சட்டையை கட்டி கொடுத்துட்டு காப்பி கொண்டு வர சொன்னீங்களே. நான் காப்பி கொண்டு வர வரைக்கும் நீங்க இங்கே உட்கார்ந்துருக்க கூடாது. எந்த போய் திறக்கீங்க? நான் அந்த பேய மட்ட கலத்தை நீங்க என்ன நினைச்சு
பிடிக்கலையா? ஏம்மா சம்பந்தி வந்தது பிடிக்கலையா? இனிமே நான் உயிரோட இருக்கவே கூடாதுப்பா. அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? அவருன்னு நினைச்சு மாமா கண்ணத்தை போய் கிண்டிட்டேப்பா. இது என்ன பெரிய விஷயம்? அதுக்கெல்லாம் கோச்சுக்க மாட்டார். நல்லா கிள்ளு. ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவரா இவரான்னு எனக்கு அடையாளமே தெரிய மாட்டேங்குது. இப்படியே இருந்தா எப்படிப்பா? ஆமாமா, எனக்கு தான். அவர் ஊர்ல இருந்து வர்ற கடுதாசி எழுதும் போதே எனக்கு ஒரு குழப்பம். அதனாலதான் ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்தேன். அப்பா, நீங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் இதை மாட்டிக்கங்க, உங்களுக்கு புண்ணியமா போகுது. அடையாளம் தெரியட்டும். என்ன தொப்பி இது? ஆஹா, இந்த தொப்பியை நான் வச்சுக்க மாட்டேன்பா. நீ வச்சுக்கிறேடா? ஆஹா, இந்த தொப்பியை நானும் வச்சுக்க மாட்டேன். என்னது இந்த தொப்பியை வச்சுக்க மாட்டேன், இந்த தொப்பியை வச்சுக்க மாட்டேன்னு சொல்றானுங்க? இதுல என்னதான் இருக்குது? இன்னொரு வரைக்கும் நான் கையில வச்சிருந்தேன், என்ன ஒண்ணும் பண்ணல. கடைக்காரன்ட்ட போய் கேட்டு வந்துட்டுமா? அப்பா விளையாடுங்கப்பா. தொப்பியை வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த குழப்பம் தீரத்துக்கு என்னன்னா வழி? தொப்பி ஒண்ணுதானா? எத்தனையோ வழி இருக்குது. வா சொல்றேன், வா. ஜம்பு, ஜம்பு எங்கம்மா? அங்க இல்லையா மாமா? சரி, அவன் கிடைக்கிறான். நீதான் எனக்கு ஒரு டம்ளர்ல நல்ல சில்லுன்னு வெந்நீர் கொடு. வெந்நீரா? ஆ, கொஞ்சம் இருங்க, கொண்டு வரேன். சரி, சீக்கிரம் வா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. சம்பந்தி, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மக மாமர் யாரு மாப்பிள்ளை யாரு திணறிக்கிட்டு இருந்தான். நான் தான் ஒரு ஐடியா கொடுத்தேன். தோசக்கரண்டியால நெத்தியில ஒரு வெட்டு வெட்டுன்னு நல்லா வெட்டினான். இப்ப நெத்தியில காயம் பட்டவர் மாமனாரு, இல்லாதவர் மாப்பிள்ளை. எப்படிங்க நம்ம ஐடியா? அறிவு இருக்கா உனக்கு? வெட்ட சொல்லதான் வெட்ட சொல்ல. என் மகனை வெட்ட சொல்ல இருக்கக்கூடாது. அப்போ தானே அடையாளம் புரிஞ்சிருக்கும். ஆட்டவரு வெட்ட சொன்ன, நீ ஆட்டுக்கிட்ட. உன்னை கெட்டப்பாருன்னு சொன்ன பாரு, தப்பு. கசாப்பு கடை. அந்த மாதிரி மாமனாரு கோவம் வந்துச்சு. அந்த களிம்பு எடுத்துட்டான், நெத்தியில தடவுவான். எனக்கு இது பாத்ரூம்ல விழுந்துட்டேன். அண்டா வெட்டிடுச்சு. அண்டாவை நான் வெட்ட சொல்லலையா? அதெல்லாம் வெட்டிடுச்சு. அடி அடி கிள்ளு, இங்க கிள்ளு. எத்தனை நாளைக்கு தான் கிள்ளுவ பாக்கலாம். இந்த பாரு, கல்யாணம் ஆன பிறகாவது இதெல்லாம் ஓட்டம் பண்ணிக்க. இல்ல அந்த வாசுகிட்ட சொல்லி உன் பால ஓட்டம் நறுக்கப்பட சொல்லுவேன். அப்படியா? அம்மா அம்மா. ஓட ஓட. அம்மாவை எது கூப்பிடுற? அது மிலிட்டரி லாரி மாதிரி வந்து நிக்குமே. ஓஹோ, அம்மா உனக்கு மிலிட்டரி லாரியா? அம்மா நீ மிலிட்டரி லாரியா? அண்ணன் சொல்லுது. என்னது? உடம்புலே உடம்புலே உடம்புலே. என்னடா? ஒண்ணும் இல்லம்மா. என்ன கண்ணு? அம்மா பாருமா அண்ணனே சும்மா என்கிட்ட வம்புக்கு வருது. நானு பொல்லாதவளா? அவ்வளவுதாம்மா சொன்னேன். அப்புறம் ஒண்ணே அவ்வளவுதான் சொன்னேன். இல்லம்மா, அப்புறம் வந்து ஒண்ணே அவ்வளவுதான் சொன்னேம்மா. சும்மா ஏன்டா அதுகிட்ட வம்புக்கு போற? உனக்கு வேற வேலை இல்ல? ஆஹா, வருந்துகின்றேன். தந்தையை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இந்த தனையனை பார்த்து கேட்டு விட்டீர்களே. என்னடா நாடகம் ஆடுற? ஆமாம்மா, நாடகம் தான் ஆடப் போகின்றேன். இதோ பாருங்கள், கதை தயார், பாட்டுகள் பாக்கி. இன்றைய சமுதாயத்திலே ஆமை போல் அடங்கி கிடக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நாளை தினம் இந்த நாடகத்தை பார்த்த பிறகு சிங்கம் போல் உன் நாடகம் நீயும். ஐயோ, இன்டர்வல் கூட விடலையே, ரோட்டை விடுற. அம்மா தோட்டத்துல கனகாம்பரம் பூத்திருக்கே, அண்ணன் போகுதே. மறந்தே போயிட்டேன். டேய் போய் பூ பறிச்சுக்கிட்டு வா. என்னம்மா இது? நான் ஒரு ஆம்பளை தோட்டத்துல போய் தினசரி பூ பறிச்சா பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன நினைப்பாங்க? வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன், முடியாது என்று. முடியாதா? ஆமா, முடியாது. என்னங்க என்னங்க? நாளொன்று போவதற்கு நான் படும் பாடு தாளம் படுமோ தறி படுமோ. பாட்டு நீங்களும் உங்க மகனை வந்து பாருங்க. இவனுக்கு நாடகம் எழுதத்தான் நேரமா? பிள்ளைக்கு பூ பறிச்சுக்கிட்டு வர நேரம் இல்லையா? ஆமாப்பா. நேரம் இல்லை என்றா நான் சொன்னேன். மத்தியானம் எழுத்து பேசுறது பேசாம இருக்கீங்களா? வாயை திறந்துதான் பேசுங்களே, பேச மாட்டீங்களா? அட பேசுங்க. ஓல்டானம்மா ஓல்டானம்மா, என் மேல உள்ள கோபத்தை அப்பா மேல காட்ட வேணாம், நானே போறேன். ஏமா இப்படி பயப்படுற? அடிக்கடி சொல்லி பார்த்தால வரும். இத நான் செய்யறேன் பார். தாமரை போல் மறந்திருக்க வேண்டிய உங்களுடைய முகம்
இன்று ஏன் வாடி இருக்கிறது? பூரணச்சந்திரனை இப்படி இல்ல, பூரணச்சந்திரனை போல் பிரகாசிக்க வேண்டிய உங்களுடைய வதனம் இன்று ஏன் மங்கி கிடக்கிறது? அப்படி சொல்லணும். எங்க சொல்லு. ஓல்டன் 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 டைலாக்க சொல்லம்மா. நான் நாடகத்துல நடிக்கிறேன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ரொம்ப கோவிச்சுக்குவாரு. இவ்வளவுதானே? உங்க அப்பா சம்மதத்தை வாங்கிட்டா நடிக்கலாம் இல்ல? ஓ சரி, எழுந்துரு, ரிஹர்சல் பாப்போம். படத்தை சொல்லப்பா. முதல்ல சம்மதம், அப்புறம் ரிஹர்சல். ஐயோ எப்பா, ஒத்திக்க இந்நேரத்துக்கு இப்ப ஓல்டன் ஆகி போச்சு. எடுத்து வைங்க, நாளை பாத்துக்கலாம். சரி, எழுந்துரு, உங்க அப்பா போய் முதல்ல சந்திச்சுட்டு வருவோம். கொண்டா. அப்பா அப்பா. சார் சார். பயப்படுறீங்களா? யாரு? நானா? எதுக்கு? என்ன அப்படி கேட்டு விட்ட? சார் யார்? வணக்கம். கூப்பிட்டீங்களாமா? ஓ நீயா? அப்பாவோன்னு பயந்துட்டேன். இவன் தான் எங்க வீட்டு காவல், பேரு சாவல். இன்னைக்கு ஒரு வணக்கம் என் கையில இருந்து போக வேண்டியது இருந்தது, போயிட்டுது. அப்பா எங்க? கோயில்ல என்னமோ காலட்சேபமா, அதுக்காக யார் யாரெல்லாமோ வந்திருந்து தலைமை தாங்கிறதுக்காக ஐயாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. சரிதான். ஏ சாவல், கொண்டு வா 2 கப்பு ஓவல். அப்படியே கொஞ்சம் சீவல். அப்பா இப்ப வந்துருவாரு. வந்த உடனே எப்படியாவது கேட்டு சம்மதம் வாங்கிடுங்க. நீலா, நீ பாத்துக்கிட்டே இரு. உங்க அப்பா வந்த உடனே இந்த கலாமணி இப்படி இப்படி நடந்துக்கிறான்னு. அதுக்கு இல்ல. இப்ப நீ எதுக்கு பயப்படுற? நான் இப்ப வந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு போறதா நினைக்காத. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் முக்கியமா போறதுக்கு காரணம் நிச்சயதாம்பூலம். சச்சிதானந்தம். யாரவன்? நான் யாரும் இல்லைங்க. என் பேரு சச்சிதானந்தம் இல்ல, என் பேரு கலாமணி. நான் ஒரு சிறு கவிஞன். என் காலேஜ் சிநேகிதரப்பா, ரொம்ப நல்லவர். ஓஹோ, அப்படியா? ஏன் வந்தா? உங்களை பார்க்கத்தான்ப்பா வந்தாரு. சச்சிதானந்தம் என்ன பார்க்க ஏன் வந்தான்? என்னடா இது, கைய கால ஆட்டிக்கிட்டு நாடகமா போடுறீங்க? ஆமாங்க, அதுதானுங்க. நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு போடுறோம். அது விஷயமா தான் உங்களை என்னது பார்த்து. நாடகமா? சச்சிதானந்தம், ஏன்டா அப்படி கெட்டு போறீங்க? ஒரு கதா காலட்சேபம் அது இதுன்னு நடத்தப்படாது, நாடகம் போடுறானா? ஏம்மா நீயே சொல்லு, நாடகம் சினிமா நாட்டுக்கு தேவையா? போல்டானுங்க, நீங்களே எப்படி சொல்லாங்களா? என்னடா அது, நீங்களே ஏகாரம் போட்டு பேசுற? போற போக்க பார்த்தா தலைமை தாங்க கூட கூப்பிடுவோம் போல் இருக்க. ஆமாங்க, உங்களே கூப்பிடறதா தீர்மானிச்சுட்டேன். எனக்கு நாடகமே பிடிக்காதுன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். நீ என்னடானா என்னையே தலைமை தாங்க கூப்பிடுறிய, என்ன தைரியம்? அது நீங்க நாடகத்தை பத்தி ஏதோ தப்ப அபிப்பிராயப்பட்டிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. உங்க தீபத்தை வச்சுக்கிட்டு திருக்குறளும் படிக்கலாம், திருட்டு கையெழுத்தும் போடலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்மளே பேசுவோமே, அரிச்சந்திர விலாசம் இருக்குது. அப்போ நீ போடுற நாடகமும் விடிய விடிய நடக்குமோ? நீங்க ஒண்ணு, அப்படியெல்லாம் நாடகம் நடத்தினா எல்லாரும் தூங்கிட மாட்டாங்களா? எங்க நாடகம் தூங்குறவங்களையும் தட்டி எழுப்பக்கூடிய நாடகம். ஏன் உங்க நாடகத்துல வெடிகுடி போடுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்க வந்து பாருங்களேன், அப்புறம் மேல சொல்லுவீங்க. அப்படியா? சரி, அப்போ நீங்க வர்றீங்களா? ஆஹா, உங்க நாடகத்துக்கு விளம்பரம் பண்ணுவீங்களா? நல்லா விளம்பரம் பண்ணுவோமே. சரி, அப்ப என் பேரை போட்டுக்க. கொஞ்சம் பெரிய இடத்துல போட்டுக்க. சரி சரி சரி, அப்ப நான் வர்றேங்க. வணக்கம். அப்போ வாம்மா. நீங்க போங்கப்பா, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். என்னங்க கலாநிதி, எதையோ கேட்க வந்து எதையோ கேட்டுட்டீங்க. இந்த கலாமணி இருக்கும்போது கலங்காதே கதாநாயகி. நீலா, இந்த வந்துட்டேன்ப்பா. நாளைக்கு ரிஹர்சல் இருக்குது. சரி, வந்துட்டேன்ப்பா.
அப்பா இன்னைக்கு சாயந்தரம் மெயில்ல எந்த இருக்கு பாரு தண்டவாளத்துல தலையை கொடுக்க போறேன். ஏண்டா? பின்ன என்னப்பா அது? என்ன? இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கிறேன், சொக்கா தச்சு போட்டுக்கணும்னு சும்மா நாள டூப் விட்டு 50 ரூபா காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கண்டபடி பேசினா. நீ ஏன்டா அவகிட்ட கேட்ட? பின்ன நீங்களாவது கொடுங்கப்பா. என்கிட்ட ஏதுடா பணம்? நான் பணத்தை தொட்டே 25 வருஷங்கள் ஆச்சு. ஏப்பா அம்மா கிட்டயாவது வாங்கி கொடுத்துறப்பா. நீ கேட்ட அவ கொடுக்க மாட்டேன்ட்டாளே, நான் கேட்டா எப்படிடா கொடுப்பா? என் கண்ணு. ஏப்பா ஏப்பா உங்க காதை கொடுங்களேன். என்ன? அம்மா அகிலாண்டா, என்ன? நான் பிரபாவை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். நான் கூட நினைச்சேன் உங்களை அனுப்பலான்னு. இப்பவே போய் பார்த்துட்டு வந்துருங்க. குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும். ஒரு 50 ரூபா இருந்தா. ஆளை பாருங்க, 50 ரூபா. இந்தாங்க 100 ரூபா. போய் துணி மணி பழம் பிஸ்கட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. பணத்தை யாராவது பறிச்சுக்க போறாங்க, ஜாக்கிரதை. அப்பா உங்களுக்காகத்தான் நாடகம் வச்சிருக்கிறேன். கணக்கச்சிதமா 6 மணிக்கெல்லாம் வந்துடணும். எனக்கு டிக்கெட்டு? ஐயோ நீங்க கேட்டுட்டு வந்துருங்க, நாங்க சொல்லி வைக்கிறோம், உள்ள வந்துடலாம். சரி வரட்டுமாப்பா? கண்டிப்பா வந்துடணும். இன்னும் நீலா வரல தெரியுமா? என்னடா அது முன்னே வரேன்னு சொன்னா? இனி எப்போ வர்றது? நாடகம் ஆரம்பிக்க இன்னும் 1/2 மணி நேரம் தானே இருக்கு. தியேட்டர் எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு ஐடி, நான் போய் நீலாவை கூட்டிட்டு வரேன். சரி, நீங்க வேலையை பாருங்க. அவன் பொன்ராஜ் ட்ரெஸ் ரூம்ல இருக்கானா? எல்லாம் இருக்காங்க, முதல்ல போ. நீலா, நீலா. யாரும்மா நீ? என்ன தெரியலீங்களா? சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் யாரும்மா நீ? தெரியலையே. என் பேரு சரோஜா. சரோஜாவா? எந்த ஊரு? யாருடைய மகள்? எனக்கு இந்த ஊரு தான். நடேச முதலியார் மக. நடேச முதலியார் மகளா? நடேச முதலியாருக்கு இப்படி ஒரு மக இருக்கான்னு தெரியாது எனக்கு. யாருக்குமே தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன். இப்பத்தான் பெத்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அங்கேயும் சரி இங்கேயும் சரி அனாவசியமா வெளியே தெருவ போறது கிடையாது. கோயில் குளங்களுக்கு போவேன், தேர் திருவிழாவுக்கு போவேன். சச்சிதானந்தம். சச்சிதானந்தம். உட்காருமா. இல்ல பரவாயில்ல இருக்கு. இல்ல உட்காரு. நடேச முதலியார் பாக்கியசாலி தான். எனக்கு ஒரு மக இருக்குது. கொஞ்சம் அசந்து மறந்தா அத நாடக ஒத்திக்கில தான் போய் பிடிக்கணும். நாடகமா? ஆமாம்மா. இந்த ஓல்டான்னு சொல்லிக்கிட்டு ஒரு முட்டா பையன் இருக்கானே, அவன் எப்ப பார்த்தாலும் நாடகம்னு என் மகளோட சுத்திக்கிட்டு அலையறான். ஐயோ அந்த ஆள் அப்படி சொல்லாதீங்க, பாவம், மனசு உடைஞ்சு போகும். ஆமா, நீ எங்க வந்த? அது கோயில்ல கதா காலட்சேபம், அப்படியே நீலாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீலா, நீலா. ஆமா, என்ன காலட்சேபம்? ருக்மணி கல்யாணம். ஏன்பா கூப்பிட்டீங்களா? கதா காலட்சேபத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு உன் சிநேகிதி சரோஜா வந்திருக்கா. சரோஜாவா? எனக்கு அப்படி ஒரு சிநேகிதியே கிடையாதேப்பா. இவளா? இவ சரோஜா இல்லப்பா, சரோஜனி. ஓஹோ, சரோஜனியத்தான் சரோஜான்னு சுருக்கமா வச்சிருக்கியா? ஏம்மா முடிக்கிற? கூட போய் ருக்மணி கல்யாணம் கேட்டுட்டு வா. வேண்டாம்ப்பா, எனக்கு ருக்மணியும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம். ஏண்டி நீலா, அப்படின்னா நீ நாடகத்துக்கு தான் போவியா? அப்படி கேளுமா. நீலா, உன் சிநேகிதியை பார்த்தாவது உனக்கு புத்தி வரப்படாது. புறப்பட்டு போம்மா. இல்லப்பா, இப்ப புறப்படுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஏன் போனேன்னு திட்டுவீங்க. சச்சிதானந்தம், ஏங்க நீங்க கதா காலட்சேபம் கேட்க போனா திட்டுவீங்களா? சரி சரி, உங்க பொண்ணை நீங்க நாடகத்துக்கு அனுப்புங்க, நான் வர்றேன். இந்தம்மா இரு. நானும் உன்னை போலதான். நாடகம்னா எனக்கு பேப்பங்க. இதுக்குள்ள கோவிச்சுக்கிறிய. பாருமா, பாரு, நடேச முதலியார் மகளை பாரு. நீ இருக்க என் மக. புறப்படுமா சீக்கிரம். மாட்டேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி நீலா, ஆமா நம்ம என்ன நாடகம் நடத்த போறோமா இல்ல சினிமா பார்க்க போறோமா? நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கு பயம் என்னடி பயம்? அப்படி கேளுமா. நீலா, நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. நான் போக மாட்டேன்ப்பா. அட கடவுளே கடவுளே. ஏண்டி நீலா, உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறியே? அடி பைத்தியக்காரி, சும்மா வா, எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். உனக்கு என்ன,
நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் அப்பா சத்தம் போடும்போது நீயா வந்து பதில் சொல்லுவ? நான் ஏம்மா சத்தம் போட போறேன்? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். கூட்டிட்டு போ. நீலா, அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றாரடி. வாடி. அப்பா, அப்புறம் திட்ட மாட்டீங்களாப்பா? சச்சிதானந்தம். அப்புறம் சத்தம் போட மாட்டீங்களா? சச்சிதானந்தம். போயிட்டு வரேன்ப்பா. சச்சிதானந்தம். வரேன்ப்பா. சச்சிதானந்தம். யாரது? நடேச முதலியாரா? வாங்க, உட்காருங்க. என்னையா வாங்க உட்காருங்கன்னு நிதானமா சொல்றீங்க? நீங்க பேப்பர் பாத்தீங்களா? என்ன? உங்க மக நாடகத்துல நடிக்கிறதாக இன்னைக்கு கூட விளம்பரம் வந்துருக்குங்க. என் மகளாவது நாடகத்திலாவது நடிக்கிறதாவது. இப்பதான் உங்க மகளோட கதாகலட்சேபத்துக்கு போயிருக்கிறா. எனக்கு ஏதியா மக? என்னது? உங்களுக்கு மக கிடையாதா? இல்லையே. அப்போ வந்தது யாரு? வந்தவன் அந்த ஓல்டானாதான் இருக்கான். இருக்கு இருக்கும். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். டேய் சாவல், கொண்டு வரட்டுங்களா? கைத்தறி கண்ணாடி கோட்டு செருப்பு அங்க வஸ்திரம்? ஒண்ணு வேண்டாம்டா. என் கைத்தறியை மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்க. அருமணியத்தை சொல்லி சேர்த்துட்டானா? எங்கடா டீலா ரெடியாடா? ரெடி மாஸ்டர். எங்கடா? மாஸ்டர் நீலாப்பா வந்துட்டாருங்க. ஐயோ, நீ போய் ஒரு மாறு ஒன்று எடுத்து. இங்க இந்த ஓல்டான காணோம். கதாகாலட்சேபம் வரட்டும். டேய், டேய் மாலை எங்கடா? கொண்டாட மாலை. ஏ அடடா படுதாத. அடி, அடி படுதாத. படு. அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே வணக்கம். எங்களுடைய நாடகத்திற்கு தலைமை வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். என்னடா இது? ஒண்ணுமில்ல. சச்சிதானந்த பக்தர் தலைவர் குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம் அவர்களுக்கு, குஞ்சிதபாதம். இதை மறந்திடாத நாம் மனதில் கொண்டு நல் வாழ்வு காண வேண்டும். கேட்டீங்களா? மேல என் பொண்ணு பாடுது. பாட்டுன்னா இப்படி என்ன இருக்கணும்? மாதிரில கேக்குது. அதற்கு நாம் புரட்சி செய்ய வேண்டும். புதிய வாழ்வு வேண்டும். அதற்கு நாம் புரட்சி செய்ய வேண்டும். புரட்சி செய்யும் முன்னே கொஞ்சம் பொறுமை காட்ட நீங்க ஒண்ணு, ஆம்பளையாவது ஒண்ணாவது. என் மகன் நீலாதான் பாடுது. காட்ட வேண்டும். ஆமா ஆமா, உங்க மக குரல் தான். இந்த உண்மையை என்றும் இல்லீங்களே, ஆம்பளை குரலா தானே கேக்குது. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இந்த உண்மையை என்றும் நீங்க ஒரு பாவம். என் மகதான் பாடுது. நல்லா கேளுங்க. ஆமா ஆமா, உங்க மக குரல் தான். கொஞ்சம் இருந்துக்குங்க, இத நான் வந்துடுறேன். ஆடி பாடி வாழ வேண்டும். அன்பினாலே இன்பம் கண்டு ஆடி பாடி வாழ வேண்டும். ஆடி பாடி வாழ வேண்டும். ஆடி பாடி வாழ வேண்டும். நீலா, 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 நான் என்ன பண்றது நீலா? ஐயோ, இங்க ஒளிஞ்சா தெரியுமே. ஏ வாடா, இங்க ஒளிஞ்சுக்கிறேன். வேண்டாம் அப்பா, நான் வந்துட்டேன். ஐயோ, மூச்சே வராதே. பரவாயில்ல. பரவாயில்லையா? என்னப்பா பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்துகிட்டு இருந்த? அது வந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேன்ப்பா. அதத்தான் நான் கேட்டேனே. இன்னொரு குரல் பாடின மாதிரி இருந்தது. அது அப்பா, அது இந்த அறையில வந்து எதிரொலி இருக்கப்பா, அதுவா இருக்கும். எதிரொலியா? அப்ப அது ஏன் இப்ப கேட்கல? அது அந்த மூலையில இருக்கப்பா. அப்ப அதை சும்மா விடக்கூடாது. இப்ப பாரு. ஓஹோ, ஓஹோ, ஆஹா, ஆஹா. பாத்தீங்களாப்பா, எதிரொலிதான். வாங்க போலாம். எங்க பார்த்த? கேட்டதோட போச்சே. போச்சே. யாரவன்? யாரவன்? வா வெளியே. வா வெளியே. வாடா வெளியே.
டேய் எதிரொலி, எப்படிடா இருக்கு உடம்பு? மூச்சு திணறி போச்சு. திணறி போச்சா? மூச்சு நிறுத்திடுறேன். போடா உள்ள. போடா. என்ன இங்க என்னென்னவோ சத்தம்லாம் கேட்டுச்சு, என்ன அது? ஒண்ணுமில்ல, தும்மல். என்ன முதலியார் நீங்களும் தும்புறீங்க, உங்க பீரவும் தும்புதே, என்ன இது அதிசயமா இருக்கு? கலாபணி நீயா? என்ன இதெல்லாம் கலாட்டா? எங்க இந்த ஓல்டான தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாவது மைஹோல என் பையன் தான். இவனுக்கிட்ட உங்க பொண்ணை கேட்டது, நீங்களும் தர்றேன்னு சொன்னது. ஆமா, அன்னைக்கு நாடகத்துல உங்க மகன்னு சொல்லலையே நீங்க? நீங்க உங்க மகன்னு சொன்னீங்க. நல்ல நாடகம். நீலா, உன்னுடைய மாமனாருமா? சௌபாக்கியவதியா இருமா. அப்பா, ஒவ்வொருல போட்டு வெள்ளாயில வச்சும் உங்க சட்டையில இருக்கிற செண்டு வாடை போகவே இல்லை. சட்டையே இவ்வளவு வாசனையா போடுற நீங்க நிச்சயம் ஒரு மைனரா தான் இருப்பீங்க. அம்மா காரிதான் நல்ல குண்டாயிட்டே போறா. ஆனா போடுற உருப்படி ஒண்ணாவது ஒழுங்கா திரும்பி வர மாட்டேங்குது. முழுக்கை சொக்காய போட்டா அரக்கை சொக்காய அனுப்புறா, அரக்கை சொக்காய போட்டா பனியனா திரும்பி வருது. யோ, மார்க் என்னன்னு கேக்குறேன். நீங்க போட்ட குறிதானே விஎம்னு இருக்கும். விஎம்மா? அந்த சட்டைக்காரர் நீங்க தானா? ஆரஞ்சு பல்ல கட்டி விடுவேன். சட்டை போட்டவெல்லாம் சட்டக்காரனா? நான் சுத்த தமிழ. தமிழ்ன்ற கைய பிடிக்கிறேன். அங்க என்னமா குரல் கேக்குது, இங்க என்ன மோந்து பாக்குது. அத்தோட போதும். ஆமா, அதே செண்டு வாடதான், அதே ஓரமண் வாடதான். நான் உங்க மேல சொல்றேன். ஏங்க ஐயா, ஏங்குற வயசு தானே இது. போங்க. எங்க இத்தனை நாளா ஏங்க துணி வாங்காம இருந்தீங்க? நீங்க வருவீங்கன்னு நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நிச்சயமா சொல்றேன். பாப்பாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதா தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தெரு தெருவா அலைய போறேன்? என்னது, பொண்ணை தேடி தெருவெல்லாம் அலைஞ்சிங்களா? இந்த காலத்துல பொண்ணுங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப அதிசயம். நான் ஏன் தெரு தெருவா சுத்தனேன்னா, நான் கட்டிக்க போற பொண்ணு மிஸ் இந்தியா ஆக்கி கிரீடத்தை தலையில வச்சு பார்க்கணும். துணி துணி கேட்க துணி நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அழகு போட்டி கிரீடம் இந்தியா வந்தியா? சொல்லுங்க சாமி. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, என் பேரு சாமி இல்ல மகேஷ். சொல்லுங்க மகேஷ். ஒண்ணு இல்ல, தப்பா நினைக்காத, நீ எங்க அக்கா மாதிரி. உன் பொண்ணுக்கு உடம்பு 36, 26, 38 இருக்கு. பாப்பா, உன் பாப்பாவுக்கு இடுப்பு மாத்திரம் 24க்கு கொண்டுட்டேன்னா கிரீடத்தை வச்சு விடலாம், பட்டத்தை வாங்கிடலாம். அந்த பட்டத்தை வாங்கி நாங்க என்ன செய்யறது மகேஷ்? ஜம்முன்னு அமெரிக்காவில பறக்க விடுறது. ஏன் இந்தியாவுல பறக்காதா? ஆடி காத்துல பறந்து கிடியும். என் புத்திய மிஸ் இந்தியாவை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஐயோ செண்டு, இந்த செண்டு என்னது பாதியிலே போறீங்க? விவரத்தை சொல்லுங்க. என் பொண்ணு என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் அலையறீங்க? அழகி போட்டியில உன் பொண்ணை கலந்துக்க வச்சு மிஸ் இந்தியா பட்டம் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். உடனே அமெரிக்கா, லண்டன் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு ஏரோப்ளேன்லயே அனுப்புவாங்க. கூடவே பூஜா மாதிரி அம்மாகாரியும் போறோம். பூஜா என்ன குடமாவே நான் இருக்கேன். இந்த மகேஷ் அப்பா நினைச்சுக்காதே, நான் அக்கா மாதிரி. ஐயோ, நான் ஆகாசத்துல பறப்பனா, அமெரிக்காவுல போய் இறங்குவனா? என்னடி இது, தரையில நடக்கிற போதே தடுமாறுவேன், இது ஆகாசத்துல வேற பறக்க போறியா? ஆமா, நானு ஆகாசத்துல பறந்து அமெரிக்காவுல கிழிச்சு ஒண்ணும் இல்ல, துணிய பறக்க காய வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போ சொன்னேன். மகேஷ் நாளைக்கு வந்துரு, இஸ்திரி போட்டு வச்சிருக்கேன். இத பாருங்க, நாளைக்கு நிச்சயமா வந்துடணும். முதல்ல குறை. எதை குறைக்கிறது? அர்ஜென்ட் துணி வாங்கி 15 நாள் ஆகுது, அத நாளை குறை வேற என்னத்த சொன்ன? நாளைக்கு வந்துரு மகேஷ், நாளைக்கு வந்துருங்க. என்ன ரெண்டு பேரும் நாளைக்கு வந்துடும் இவ்வளவு உபச்சாரம் பண்றீங்களா? என்ன விவரம்? ஒண்ணு விவரம் இல்ல, உருப்படியா வாங்கிட்டு போத்தேன். இது உருப்படியா எனக்கு தெரியல. அப்படி வந்து ரெண்டு முதல்ல இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு கலக்கல் உள்ள ஓடிடலாம். இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கலக்குன்னு ஓடியாந்துடணும். என்னங்க எல்லாமே ஒரு வாட்டி தானே? ஒரே வாட்டி தான். ரெண்டாவது வாட்டிக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீ கவனத்துல வச்சுக்கணும். சில பேர் நேரா பாக்கிறதுக்கு நல்லா இருப்பாங்க, அள்ளையில பாக்கிறதுக்கு அசிங்கமா இருப்பாங்க. நான் எப்படிங்க இருக்கேன்? நீயா
என் கட்டு நாலா பக்கமும் நல்லாவே இருக்கிறேன். ஆனா ஒண்ணு, குறைகள் உனக்கு இருக்கு. ஆனா குறை வர்ற பக்கம் அதிக நேரம் ஜனங்களுக்கு காட்டாத. பொசுக்கு பொசுக்குன்னு திருப்பிக்க. கண்டிப்பா உனக்கு தான் பரிசு. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன நீ இடுப்ப குறைச்சிட்ட, நான் சாப்பாட்டையும் குறைச்சிருக்கேங்க. அப்படியா? மகேஷ் விட மாட்டான்றாள. எப்படி இருக்கு மகேஷ்? ஐயோ, போற போக்க பார்த்தா கிரீடத்தை நீ கொண்டு போயிருவ போல் இருக்கு. பிறந்ததை விட பெத்தது சீக்கிரமா கத்துக்குது. இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. அம்மா, உன் அடையாளமே தெரியல. உனக்கு தெரிஞ்ச என்ன? அப்பாவுக்கு அடையாளம் தெரிஞ்சா போதும். நடக்கும் போதுதான் கொஞ்சம் கூச்சமா இருக்கு மகேஷ். கூச்சம் இல்லாம நடந்தா தான் பரிசா கிடைக்கும். ஐயோ ஐயோ, கண்கொள்ளா காட்சி. ஐயோ, இதே கோரத்தோட நீ மாத்திரம் அமெரிக்காவில போய் இறங்குன. அல்லா பையில உன் கைய பிடிச்சு அவடு விடு குலுக்குவான். கண்டவெல்லாம் கையை பிடிப்பானா? அங்கெல்லாம் ஆத்தாளுக்கு மகளுக்கு வித்தியாசமே கிடையாது. யாரு கையை நிட்டாலும் கையை பிடிச்சு குலுக்குவான். இதுக்கு தான் இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. முதல்ல ஆரம்பமே வரல உனக்கு. சரியா பழகு. நீ கூச்சம் இல்லாம நடந்து பழகு. இப்போ நீ உள்ள போ, நீ வெளியே நட நட நட. ஏங்க டாப் பண்றீங்க? எல்லாம் பாப்பாவுக்கு பயந்துதான். வா வா, இப்படி உட்காந்து. இத பாருங்க, எங்க அம்மாவுக்கு எல்லாமே சீக்கிரம் வருது. அதுக்கு இனிமே கத்து கொடுக்காதீங்க. உங்க அம்மாவுக்கா? அது கத்து கொடுக்கும் 10 பேருக்கு. நடக்க வைக்கிறேன்னு உட்காந்து வச்சுட்டீங்களே. என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் ஒழுங்கா முறையா நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன தெரியும் உனக்கு? ஆமா, உனக்கு வெக்கம் குறைஞ்சு போச்சா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இவ்வளவு தள்ளி உட்காந்தா ஏன் இருக்காது? இப்படி படு. ஆமா, அழகு போட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? போட்டி அப்புறம், அதுக்கு முன்னாலே இதெல்லாம். என்ன இழவோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எங்கெங்கயோ வரேன். எனக்கு கூட தெரியாது. என்ன பொண்ணை பெத்து வச்சிருக்க? முதல் பாடமே ஒழுங்கா வரல. மக்கு மக்கு சீக்கிரமா கட்டி கொடுத்துரு மகேஷ். எங்க வீட்டுக்காரர் கல்லந்திரி பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்குள்ள நாங்க கீழே வாங்கி ஆகணும். என்னது போற போக்க பார்த்தா என் லட்சியமே போயிடு போயிருக்குதா? என்ன சொல்ற மகேஷ்? அழகி போட்டியில பரிசு எந்த பொண்ணு வாங்குதோ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி நான் பவானி தயார் பண்ணிட்டு இருக்கேன். கள்ளந்திரி பையரா? ஐயோ, நீங்க வேற நாங்க வரையாச்சு மகேஷ். நீ சொல்லிட்ட பெருசா. மூட்டுக்காரங்க அந்த வீட்டுல இருப்பாரு. ஆமா, அவங்க கிட்ட கட்டது 2 வீடா. நீ கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். என்னங்க, எப்படியாவது எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருங்க. சம்மதிக்கிறதா? அவன் சம்மதிக்கல, ஒரே மிதி. உங்க அப்பா என்ன அங்க பாரு, அமெரிக்கான கழுதை கூட எவ்வளவு வைக்கிற. என்ன வீட்டுக்குள்ள வேலையை கட்டின மாதிரி? எங்க அப்பா. என்ன சார் இதெல்லாம் சாப்பிடுறீங்க? சிலோன் புரோட்டா, வறுத்தகரி, குருமா, பாயா. ஓயா, சிங்கிள் டீ கொண்டா. ஐயா, ஒரு சைனா சிங்கிள் டீ அடி. சைனா டீ எல்லாம் நமக்கு இருக்கு. ஆடை இல்லாம ஒரு டீ போட சொல்லு. அந்த ட்ரெஸ் இல்லாம டீ போடுறது இல்லைங்க. சீ, டீல பால் ஆடை இல்லாம போட சொன்னேன். அப்படியா? ஐயாவுக்கு பாலே இல்லாம ஒரு சிங்கிள் டீ அடி. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. ஐயா ஐயா கவனி. ஐயோ, என் பரிசை காணோம். யாரோ பாக்கெட் அடிச்சுட்டான். தாத்த பழகி சொல்றேன். இந்த ஆளை வெளியே விடக்கூடாதுங்க. புல்லு 1.90ங்க. 1.90. ஏய்யா, உள்ள வரும்போது பையன் பாத்தியா? ஐயோ, பையன் நல்லா இருந்தது, பரிசு இருந்ததுங்களே. கீப் பாயிண்ட். கான்ஸ்டபிள், கம்ப்யூட்டர் ஓர்டர் செக்அப் பண்ணு. எஸ் சார். அந்த பையன் காட்டு. இவனா? அப்பா, எவனோ பிட் பாக்கெட் அடிச்சுட்டான்டா. நான் ஆளை கண்டுபிடிக்கிறேன். நமஸ்காரம்ண்ணா. என்னப்பாங்க? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு தெரிஞ்சவரு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியவர். சரி, நீ யாருப்பா? அப்பா, இவன் ஏன் மகன் சார். சார், உங்களுக்கு வேண்டிய ஆளே சர்ச். I feel very much about the police department. நீங்க உங்க டியூட்டி செய்றீங்க. நான் ராயல் ஃபேமிலின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? மிஸ்டர், நாங்க முகத்தை பார்த்தும் பிடிப்போம். பிடிச்ச பிறகு நல்ல முகத்தை ஞாபகமும் வச்சுக்கிடுவோம். ஏனோ? That's all right. Shall I move? Yes. பணத்தை பார்த்து செலவு பண்ணடா, வேர்வை சிந்தி வியாபாரம் பண்ணுங்கடா. கல்ல அவன் ஹிட் பாக்கெட்ல போட்டுட்டேன். இந்த பக்கம் வந்தா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கு. அந்த பக்கம் வந்தா நான் கவனிச்சேன். ஓகே? என்னப்பா வயிற்று நீங்க தவிக்குமா? பரவாயா? இவனா? இவன் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போய் சாப்பிட்டு விட்டு பைய வெட்டி விட்டா பவுசா காணும்னு சொல்லுவானே. அப்படியா சொல்லு? ஆமா. இங்கேயும் அதே தான் சொல்றேன். 1.90 சாப்பிட்டுருக்கான். ஏன் நாராயணா? இந்த அவனை 2 நாளைக்கு மாவட்டத்துக்கு. என்னத்துக்கு மாவாட்டதுப்பா? போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, மரியாதையா கூட்டி போறீங்கண்ணா. இன்னொரு வாட்டி இந்த ஜிப்பாவோட நான் பார்த்தேன், கொன்னுடுவோம் படுவா. 1.90. ஹாய். ஹலோ. நான்
என்னைக்குமே கதையை மாத்திர பழக்கம் கிடையாது. விக்கிரிய பவானி சொல்ல. இந்த பருமா சென்ட் பாட்டில் கூட வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படியா? அதுக்கு மாத்திரம் இல்ல, உனக்கும் வாங்கி வந்திருக்கேன். இதுவும் பாட்டில் தான். ஆனா ஒண்ணு, மேல தெளிச்சுக்காத, தொண்டை மாத்திரம் நினைச்சுக்க. அரங்கேற்ற இந்தியாவில் நடக்கட்டும், அப்புறம் பாரிஸ்ல நிறைய பார்ட்டியில கலந்துக்கலாம். எப்படி? என்ன இது எல்லாம் இந்த தூக்குது? ஆமா, மேல பறக்கணும்னு மாத்திரம் ஆசைப்படுற. இது மட்டும் வேணாமா? இது மட்டும் வேணாமா? அப்ப தொட்டு ஊர்வா வேற வேணும். அதுக்கு இல்ல எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சது என்ன விட்டு தனியாக குடிச்சாலும் கோச்சு பாரு. ஐயோ இல்ல, ஊர் அறுவாள் எடுத்து 6 கூறு போட்டுருவா என்ன. ஆமாங்க, ஏற்கனவே உங்களை பார்த்தா எங்க அப்பா வெட்டிப்படுவேன்னு அறுவாளுக்கு என்ன பூசி பொட்டு வச்சு குலதெய்வத்துக்கு பூஜை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஐயோ, நீங்க 2 பேரும் சொல்றத பார்த்தா அமெரிக்கா போற ஐடியாவை கை விட்டுடும் போல் இருக்குது. யார் அவரு? எங்க வீட்டுக்காரர். வந்தாச்சா? எதிர்பார்த்தேன். மணிவாசகன், அப்படி ஓரமா போய் உட்கார சொல்லி ஜாம் ஜாம் நடக்க போற கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க சொல்லியா? மணிவாசகன், வேடிக்கை நடக்கத்தான் போகுது. நானும் விவரத்தோட தான் வந்திருக்கேன். என் பையன் இருக்கானே, அவன் படு சூட்டிக்கான பையன். ஓம் போர்கோ ஸ்வா, ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஸ்வாஹா. என்னண்ணா தெரியுமா? உட்கார்ந்து மாப்பிள்ளை வந்தா எப்படி நிப்பாரா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உட்கார்றதுக்கு மாப்பிள்ளை கொஞ்சம் இடம் கொடுங்க. இப்படி வாங்க கிட்ட போறோம். சன்னோ வித்தம் வருணஹா லோகமாதா பவானீஸ்வரி அஷ்டதிக்குபாரகன் கஷ்டத்துல நிக்கிறான். இஷ்டப்பட்ட காதலன் எதிர்த்தாப்பில் இருக்கிறான். ஒண்ணு மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கோ, தாலி எடுத்த உடனே கழுத்தை நீட்ட மறந்துடாதே. ஓம். சும்மா இருக்கு. ஐயரு சும்மா இருந்தா மத்தவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. ஓம் ஓம் ஓம். இல்லங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் மாப்பிள்ளை காணமே. கரெக்ட் நேரத்துக்கு வந்துருவாங்கடி. தந்தி வந்திருக்குது, உன் வேலையை பாரு. போ மணிவாசகா, மாப்பிள்ளை பையன் காலை நேரம் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்குமையா, சாப்பாட்டுக்கு தான் அதிகமா போச்சு. வேற செலவுல வெட்டிக்கலாம். மாப்பிள்ளை பையன் வீடும் பெரிய இடம். ஆமா, 7 சென்ட் நிலத்துல வைக்க போர் மட்டும் போட்டிருக்காயா. ரொம்ப வசதியா போச்சு. ஒரே நெருப்பு குச்சி கொளுத்திடுறேன். ஓ, கொளுத்திடுவியா? என்ன இது நல்ல காரியம் நடக்குது. ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அரிசி அடைக்காத காலத்துல அக்ஷதை இப்படி எதிர்பார்த்தா நல்ல பிரியாணி ரைஸ் வாயில போட்டு காட்டிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதிர்பார்த்தீங்களா? நம்ம கையில என்னையா இருக்கு? எல்லாம் மகேஷன் செயல். ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டம். வெளுத்து கட்டி விட்டேன். என்ன சொல்லுங்க, அவ தொழில சொல்லாதீங்க. சரி, நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. வந்துருவாங்கடி. யாரு கிட்ட வச்சது? எறும்பு எங்கேயோ ஏறுது. மலைக்கார, என்னையா நீ நாயனத்தை வச்சுக்கிட்டு ஆறு நடிக்கிறேன்? மூர்த்தம் வந்தாச்சு. அங்க பாரு, பொண்ணு கழுத்துல ஐயர் தாலியை கட்டிவிட்டா. ஐயரா? ஐயர் இல்லையா, என் பையன் தாலியை கட்டிவிட்டா. தகராறு வாழ அமெரிக்காவில இருப்பேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுக்கு வளகாப்புக்காக பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். பத்திரமா திருப்பி அனுப்புங்க. என்ன சம்பந்தி?